ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஊட்டி ட்ரிப்பில் கொஞ்சம் ஹிடன் ஸ்பாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அதுக்காக ஃபஸ்ட்டு கோத்தகிரிலேருந்து கிளம்பி ஊட்டியில் உள்ள போட் ஹவுஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். இந்த ட்ரிப்லேயே ஃபுல்லாக நாங்கள் அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணணுன்றதுக்காக யூஸ்வலாக எல்லோரும் போகிற இடம் போகாமல் வேறு ஒரு பிளேஸ் போகலான்றதுக்காக வேறு ரூட்ஸ் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து வைல்ட் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால் வேறு ரூட் ட்ரை பண்ணி நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தோம். ஃபைனலாக நாங்கள் வந்து ஊட்டியில் உள்ள போட் ஹவுஸ் ரூட்டுக்கு தான் வந்தோம். ஃபைனலாக இதாங்க நம்ம ஊட்டி போட் ஹவுஸ். ரொம்ப கூட்டமாக இருந்தது, ரஷ்ஷாக இருந்தது. அதனால் நாங்கள் இந்த பிளேஸை அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ஸ் ரைடெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் பிளேசஸ் இருக்குது. ஊட்டி சாக்லேட்ஸு, ஸ்வெட்டரு, கேப்பு, இது எல்லாமே இங்கே ரோட் சைடில் விற்றுட்ருப்பாங்க. நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஷாப்பிங் பிளேஸ்ன்னு சொல்ல நல்லா இருந்தது. இதுதாங்க அந்த லேக்கோட பேக் சைட் வியூவு. ஆக்சுவலாக நாங்கள் ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிறதுக்காக ரூட் ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது தான் இந்த ஒரு ஸ்பாட் கிடச்சிது. இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரெயின் சவுண்ட் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தது. ஃபைனலாக டாய் ட்ரெயினை பார்த்தாச்சு. நாங்கள் இந்த ஒரு பெரிய மேடு மாதிரி இருந்தது, இதில் ஏறி தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் கூடலூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்ரி, இதுவும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். இங்கே நாங்கள் கூட்டமாக இருந்ததுன்னு இங்கேயும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து கூடலூர் போகிறப்பல உங்களுக்கு 3 ஷூட்டிங் ஸ்பாட் பிளேசஸ் பார்க்கலாம். நாங்கள் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்காக வந்தனால நாங்கள் இந்த பிளேஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கூடலூர் டு ஊட்டி அந்த ரோட்டில் தான் வந்தோம். மெயின் ரோட்டை விட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுங்க, அந்த ரோட்டில் தான் நாங்கள் இந்த இதை பார்த்தோம். ரோடு ரொம்ப குட்டியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வந்து டைகர் நிறையா ஸ்பாட் பண்ணலான்னு சொல்லியிருந்தனால நாங்கள் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இந்த ரோட்டில் வந்தோம். பயங்கரமான டேஞ்சரஸான இடங்க இந்த இடம். ஒரு ஆள் கிடையாது. இந்த ரோடு கரெக்டாக இல்லையான்னு தெரியல. ஜிபிஎஸில் ஆக்சுவலாக இந்த ரோடே காமிக்கல, அந்த மாதிரி இருந்தது. இதில் திருப்பக்கூட முடியாதுங்க. வண்டி ரிவர்ஸ்லேயே தான் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். அந்தளவுக்கு ரோடு குட்டியாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் குட்டி குட்டி கிராமம் இருந்தது. ஆனாலும் ஆட்கள் யாருமே இல்லை. இது ஒரு நல்ல ஃபாரஸ்ட் ஏரியா. டைகர்லாம் நிறையா ஸ்பாட் பண்ணலான்னு அங்கே ஒரு அந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு கடை வச்சுட்டு இருந்த தாத்தா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ரூட் இருக்குது, ஆனால் இங்கே வந்து புலிகள் நிறையா நடமாடும் அப்படின்னு சொன்னாங்க. புலி வரும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நேரமாக ஜன்னலே திறக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம ஒரு சேஃபான பிளேஸில் இருக்கோன்னு தான் ஜன்னல் வழியாக நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்ன பறந்தது தெரியுங்களா? காட்டுக்கோழி. இந்த ரோடு பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்ததுங்க. மெயின் ரோடு வர வரைக்கும் எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. நடுவில் எதுவும் கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த நடுக்காட்டில் தவிக்க வேண்டியதான்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம். அங்கங்கே கொஞ்சம் வண்டி வீடெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அதுவும் 1-2 வண்டி தாங்க இருந்தது. பாதி இடம் இந்த மாதிரி காலியாக தான் இருந்தது. புலி எதுவும் கண்ணுக்கு சிக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.